வரகு கேசரி தயாராகிவிட்டது. அதை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான முறையில் மிகவும் நறுமணத்துடன் இருக்கின்ற வரகு கேசரின் மீது நாம் வறுத்து வைத்த முந்திரியை தூவிக்கொள்ளலாம். அற்புதமான இந்த பொங்கலில், தித்திக்கும் பொங்கலில் குழந்தைகளுக்கு மிகவும் இனிப்பான, அதிலும் குழந்தைகள் என்றாலே இனிப்பு பொருளை விரும்புவார்கள். அவர்களுக்கு விருப்பத்திற்கேற்ப வரகை கொண்டு நாம் தயாரித்த மிகவும் நறுமணமுள்ள இந்த வரகு கேசரி மிக சிறந்த ஒரு தேக ஆரோக்கியத்தை படிப்படியாக உயர்த்தக்கூடிய, அதாவது எலும்பாக இருக்கின்ற குழந்தைகள் கூட தேக புஷ்டியாக ஆரோக்கியமாக வளருவார்கள். மேலும் அவர்களுக்கு புத்தி கூர்மை மிகவும் அற்புதமான முறையில் வளரச் செய்யக்கூடிய மிக சிறந்த சிறுதானிய வரகு கேசரி ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஆகும். நாமே தயாரித்த இந்த கேசரியை சிறு குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை தாராளமாக தந்து வரலாம். அவ்வாறு அவர்கள் இந்த வரகு கேசரியை உட்கொண்டு வருகின்ற பொழுது தேகத்தில் தேக ஆரோக்கியம் மேம்படும், உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் அடிப்படை சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சத்துக்கள் எல்லாம் படிப்படியாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பான நேயர்களே, அற்புதமாக நாம் தயாரித்த இந்த எளிமையான கேசரியை நோய் உடையவர்களும் நோயற்றவர்களும் சாப்பிட்டு மிகவும் ஆரோக்கியமாக வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.